இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 18 திருவசனம். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் திருத்தந்தை பொன்சியானோ, மறை பணியாளர் இப்போலித்து இவர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் சார்பாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிப்போர் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபித்துக் கொள்வோம். Fight a little longer, my friend. It's all worth in the end. But when you got nobody to turn to, just hold on. I will find you, says Jesus. கொஞ்ச நாள் போராடு என் தோழனே, என் தோழியே. இந்த போராட்டம் நிச்சயமாக முடிவுக்கு வரும். அப்போது நன்மைகளை வாரி வழங்கும். ஆனால் இந்த பாதையில், இந்த வழியில் யாரும் என்னுடன் இல்லையே என்று நீ நினைக்கும் சமயம் கொஞ்சம் பொறுத்திரு. உன்னை தேடி நானே வருவேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த அன்பான தேவன் உங்களை தினமும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். நண்பர்களே, எந்த கவலையும் வேண்டாம். நாம் சில நேரங்களில் ஒன்று நடக்க வேண்டும் என்று ஜெபித்திருப்போம், ஆனால் அது கிடைக்காது. அதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைய வசனம் கூறுகிறது பாருங்கள், கவனமாய் கேளுங்கள். நாம் மனம் ஒத்து ஜெபிக்க வேண்டுமாம். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். அப்போதுதான் எந்த காரியமும் வாய்க்கும். திருமணத்திற்காக, வீட்டிற்காக, வேலை, வாகனம், உடல் சுகம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் உயர்வு, இப்படி எதற்காக நீங்கள் ஜெபித்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் இருவர் மூவர் ஆகிய அனைவரும் கூடி மனம் ஒத்து அந்த காரியத்திற்காக இயேசுவிடம் ஜெபிக்கும் போது அது நிச்சயம் விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு உங்களுக்காக அனுப்பப்படும், அருளப்படும். சொத்து பிரச்சனை, சகோதர சகோதரிடையே சண்டை என்றால் குடும்பமாக இணைந்து அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கும் பட்சத்தில் சுமூகமாக அனைவரும் சந்தோஷித்து இருக்கும்படி அந்த காரியத்தை இயேசு நல்லபடியே முடித்து தருவார். குழந்தை வேண்டும் என்று கணவனும் மனைவியும் ஆசைப்படும் பட்சத்தில் இருவரும் கை கோர்த்து ஒருமித்து முழந்தால் படியிட்டு இயேசுவின் முன் தலைவணிந்து ஜெபித்தால் அந்த குழந்தை வரத்தை இயேசு நிச்சயமாக அந்த தம்பதியினருக்கு அருள்வார். இயேசு இதைத்தான் இன்றைய வசனத்தின் மூலம் நமக்கு கூறுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சமாதானம் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் இணைந்து ஜெபிக்கும் போது அந்த காரியம் சுமூகமாக முடியும். சரியா? புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஒருமுறை தன் சீடர்களுக்கு கூறுகிறார், உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்கிறானா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் தனித்திருக்கும் போது குற்றத்தை எடுத்து காட்ட வேண்டுமாம். அதற்கே அவன் செவி சாய்த்த கேட்டுக்கொண்டான் என்றால் நல்லது, உறவு தொடரும். இல்லையா, அடுத்தது 2 அல்லது 3 சாட்சிகளுடன் அவர்களின் வாக்கு மூலத்துடன் உறுதி செய்து காட்டு. அவன் செய்த குற்றத்தை அப்பவும் அவன் செவிசாய்க்காவிடில் அடுத்த ஸ்டேஜ் திருச்சபை, அங்கே கூறுங்கள். அதற்கும் கேட்கவில்லையா, அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் என்று இயேசுவின் வார்த்தைகள் கூறிவிட்டது. இதில் எதுவுமே நம் வார்த்தை அல்ல, விவிலியத்தில் இன்றைய பகுதியில் உள்ள வார்த்தைகள்தான் இவை அனைத்தும். நண்பர்களே, இப்படியான சூழ்நிலைதானே இன்று பல குடும்பங்களில் நம்மிடையே நிலவுகிறது. பெற்றோர் சேர்த்து வைத்ததில், உடன்
பிறந்தவர்களுடன் சரியாய் பங்கு கொடுத்து பகிர்ந்து சமாதானமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் இங்கு யார்? இருப்பது எல்லாம் தனக்கே வேண்டும், மற்றவர்கள் எப்படியாவது போகட்டும். இதனால் பல குடும்பங்கள், பல சகோதர சகோதரிகள் சகோதரன்கள் சண்டை பேச்சு இல்லாமல் தானே வாழ்கிறார்கள். கோர்ட் கேஸ் என்று போராடும் குடும்பங்களும் இங்கு உண்டு அல்லவா? இதையா இயேசு விரும்பினார், வாழ்ந்தார், நமக்கு காட்டினார், நமக்காக பாடுபட்டு இறந்தார்? இல்லையே. மனம் மாற வேண்டியவர்கள் மாறவில்லை என்றால் ஏற்ற தண்டனை பெறுவது நிச்சயம் அல்லவா? சிந்தியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் எங்கள் உடன்பிறப்பு, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் இடம் மனம் ஒத்து வாழ்ந்து உம்மிடம் கேட்கும் வரங்களை இன்றைய வசனத்தின் மூலம் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் என்று கூறிய வசனத்தின் நிமித்தம் எங்கள் ஜெபத்திற்கு, எங்கள் ஜெபங்களுக்கு பதில்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.